காட்ட போகிற ஸ்கிரிப்ட் ஒவ்வொன்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் இயேசுப்பா பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாத்து கொண்டீங்க. இம்மட்டும் இயேசுப்பா இந்த வெயில் நேரத்தை எங்களுக்கு சுவாமி எங்களுக்கு மாலையில ஒரு நல்ல குளிர்ச்சியான நேரத்தை எங்களுக்கு தந்தீங்க. அதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றிகள் இயேசுப்பா. இதுதாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை இயேசுப்பா எங்களோடு இருந்து எங்களை காத்து கொடுத்தீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு நிகழ்வு என்றால் அந்த நிகழ்வுக்கு வரவேற்பு கட்டாயம் நமக்கு நிச்சயமாயிருக்கிறது. இப்பொழுது உங்களை வரவேற்க செல்வி சில்வியா அவர்கள் உள்ளார்கள். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய இசிஐ சியோன் தேவாலயம் பிரகாஷ் நகர் பகுதியில் ஏப்ரல் 27 முதல் மே 4 வரை சிறப்பாக நடத்தப்பட்ட விடுமுறை வேதாகம பள்ளி 2025 நிகழ்ச்சியின் இறுதி நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். யூட்டன் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். ஓசியா 6:1 என்னும் கருப்பொருளை தலைப்பாக கொண்டு நம்மை திருத்தி தேவனை நோக்க அழைக்கும் இந்த VBS பயணம் நிச்சயமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்துள்ளது. இந்த அருமையான நிகழ்விற்கு முன்னிலை வகுத்து நம்மை வழிநடத்திய நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா மற்றும் போதகர் அம்மா அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் துணை நின்ற சபை முக்கியர்கள் அனைவருக்கும் தங்களது நேரத்தையும் ஆற்றலையும் செலவழித்து சிறப்பாக திட்டமிட்டு வழிநடத்திய VBS இயக்குநர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் VBS முழுவதும் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் தங்களது பிள்ளைகளை ஊக்குவித்து அனுப்பிய அன்புக்குரிய பெற்றோர்களுக்கும் மிகவும் முக்கியமாக இந்த வேலையை ஒளிர செய்யவிருக்கும் நம் செல்ல குழந்தைகளுக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியும் வரவேற்பும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடங்களை தங்கள் திறமைகளை நமக்காக வெளிக்காட்டி மகிழ்ச்சி அளிக்க வருகின்றனர். அவர்களின் நடனம், நாடகம் மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி போன்ற யாவற்றையும் நீங்கள் அனைவரும் பொறுமையுடன் அமைதி காத்துக்கொண்டு முழுமையாக அனுபவித்து அவர்களை ஊக்கப்படுத்தி கண்டு கழிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்நாளும் நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாத நாளாக இனிய நினைவாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே வேண்டுகிறோம். ஆமென். சில்வியா அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுது திகிதர் பிள்ளைகள் தங்கள் நிகழ்ச்சியை நிகழ்த்த போகிறார்கள். மனப்பாட வசனம் மற்றும் டான்ஸ் இனிமையாக அழகாக நடனமாட போகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு நாடகம் அதையும் உங்களுக்கு நடித்து காட்டுகிறார்கள். I call upon beginner teachers to come forward and organize the beginner children to perform their program. Thank you.
கண்ணையே போல என்னை காணலும். சங்கீதம் 78. கண்மணி காத்தலம் சங்கீதம் அவர் அப்படியே செய்வார். Thank you. என்னை காத்தவனும் சங்கீதம் 28. கண்மணி போல Very good. திருச்சபையார் யாரும் பிள்ளைகள் யாரும் அமைதியாய் இதை கவனிக்கும்படி ஒரு அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ECI விடுதலை வேதாம பள்ளியின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த ஆண்டின் விடுதலை வேதாம பள்ளியின் தலைப்பு ஓசையாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருமாய் திரும்பு யூ டர்ன் என்ற தலைப்பை மையமாக கொண்டு 7 உப தலைப்புடன், அதாவது அடிபணிந்து திரும்பு, வசதியை விட்டு திரும்பு, ஆலயத்திற்கு திரும்பு, அழைப்பிற்கு திரும்பு, அசுத்தத்தை விட்டு திரும்பு, அழியாமல் திரும்பு,
அறிவிக்க திரும்பு என்ற அழைப்போட கூட 7 நாட்களும் மிக சிறப்பான முறையிலே சிறுவர்களுக்கு சுவிசேஷமும் வேதமனமும் வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதில் குறைந்தபட்சமாக 55 பிள்ளைகளும் அதிகபட்சமாக 100 பிள்ளைகளும் கலந்து கொண்டனர். இவர்களின் வயதிற்கு தகுந்தாற்போல் பிரித்து, அதாவது பிகினர், எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 3 பிரிவாகவும், பிரைமரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் 3 பிரிவாகவும், ஜூனியர், 5th ஸ்டாண்டர்ட் and 6th ஸ்டாண்டர்ட் 3 பிரிவாகவும், இன்டர் மற்றும் சீனியர் 1 பிரிவாகவும் பிரிந்து சென்று 11 ஆசிரியர்களால் அவருக்கு தினமும் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை ஆசிரியர் ஜெப நேரமாகவும், 9 மணி முதல் 10 மணி வரை பாடல் வேளையாகவும், 10 மணி முதல் 11:30 மணி வரை பாடல் வேளையாகவும், இடைப்பட்ட நேரத்திலே அவருக்கு குளிர்பானம், தின்பண்டங்கள் வழங்கப்பட்டது. 11:30 முதல் 12:30 வரை பொது கூடுகையால் அனுசரிக்கப்பட்டது. இதில் பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ, வேத கதைகள், கருப்பொருளின் அடிப்படையில் மிஷனரி சம்பவங்கள், குறுநாடகங்கள் பிள்ளைகளின் மகிழ்வுக்காக நடத்தப்பட்டன. பின்பு 12 முதல் 12:45 வரை ஆசிரியருடைய கூடுகையும், பிள்ளைகளை வழியனுப்பும் பொழுது அவருக்கு நல்ல உணவு பார்சல் கொடுக்கப்பட்டது. இதில் சிறப்பு நாட்களாக 27/4 அன்று வெல்கம் டே, வரவேற்பு தினமாகவும், 28/4 அன்று நண்பர்கள் தினமாகவும், 29/4 அன்று கிளீன்லினஸ் அண்ட் பியூட்டி, தூய்மை நாளாகவும் அனுசரிக்கப்பட்டது. இதில் பிள்ளைகள் அகத்தூய்மை, புற தூய்மையை விட அகத்தூய்மையே சிறந்தது என்று கற்றுக்கொண்டனர். 30/4 அன்று கலர் டே, நிறங்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு குழுவினரும் தங்களுக்கு விருப்பமான வண்ண உடைகளிலே வந்து மிக அழகாக காட்சியளித்தார்கள். அன்று கிறிஸ்துவுக்கு நிறங்கள் என்ற பாடத்திட்டத்தை படித்துக் கொண்டனர். 1/5 டெக்னாலஜி டே அன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் இப்பொழுது உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிற கேட்ஜெட்ஸ் மற்றும் டிவைசஸ் போன்ற காரியங்களை குறித்ததான தெளிவான விளக்கங்களை பிள்ளைகள் கற்றுத் தந்தனர். 2/5 அன்று கிவிங் டே மற்றும் ஷேரிங் டேவால் அனுசரிக்கப்பட்டது. அந்த கொடை நாளிலே 5000 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டது. 3/5 அன்று இன்ஸ்பெக்ஷன் டேவாக அனுசரிக்கப்பட்டது. அந்த இன்ஸ்பெக்ஷன் டேவை டிசிஎம் நிறுவனத்தை சார்ந்த திருமதி ஜாய்ஸ் சாலமோன், திருமதி மேரி மனோகரன் வந்து அவர்களை ஆய்வு செய்தனர். பிள்ளைகள் தெளிவான சரியான பதிலை கூறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 4/5 அன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பிபிஎஸ் எக்ஸிபிஷன் டே, நீங்கள் சுற்றிலும் பார்க்கக்கூடிய படங்கள், பிள்ளைகள் கற்றுத்தந்த போதனை முறைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காலை வராதவர்கள் நீங்கள் இப்பொழுது பார்த்து புகைப்படம் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வைக்கலாம். எங்க பிள்ளைகள் படிச்ச பாடம் இதுதான் என்று உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க வைக்கலாம். இந்த விடுமுறை வேதாம பள்ளி சிறப்பாக நடைபெற பெரிதும் உதவியில் பங்களித்த திருச்சபையினுடைய விசுவாச வீட்டாருக்கு ஈசிஐ விடுமுறை வேதாம பள்ளியின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் அவர்களுடைய நல்வழியில் நடத்த விடுமுறை வேதாம பள்ளிகள், ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை திருச்சபையில் நடக்க இருக்கின்ற அந்த ஓய்வு நாள் பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். சிறுவர் ஞாயிறு பள்ளியினுடைய இயக்குநராக இருக்கிற திருமதி தேவி கிறிஸ்டி அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். எங்களுடைய சபையின் போதகர், அன்பு போதகர் லூயிஸ் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அழகான அன்பான மனைவி திருமதி ஹெலன் லூயிஸ் அவர்களுக்கும் ஈசிஐ விடுமுறை வேதாம பள்ளியின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பெரிதான முயற்சியிலே இந்த ஆண்டு விடுமுறை வேதாம பள்ளி சிறப்பாக நடைபெற்றிருக்க கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இயக்குநர்களுக்கு ருசியான உணவு
காலை மாலை சத்துள்ள ஆகாரம், சத்துள்ள பானம், எங்களுடைய களைப்பை நீக்கக்கூடிய பூஸ்ட் போன்றவைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்திய எங்கள் திருச்சபையுடைய போதகரமா, அன்பு போதகரமாக்கி எங்கள் விடுமுறை பாதுகாப்பு சார்பாக பிசிஎம் குழுவின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you for your nice food and nice hospitality you have done for us. May the Lord bless you. மற்றும் previous day இன்று மதியம் என்னை அழைத்து எனக்கு உணவு வழங்கிய நம்முடைய திருச்சபையினுடைய ஆர்கனைஸ்ட் கிளாஸ்டன் அண்ணன் அவருடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைப்பணி தொடரட்டும், சிறுவர்கள் ஆண்டவருக்குள் வளரட்டும் என்று சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாளடைவில் அநேகம் பிள்ளைகள் நம்முடைய ஆலயத்திலே வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசையை பெற்றுக் கொள்வதாக. நன்றி, வணக்கம். இப்பொழுது பிரைமரி பிள்ளைகள் தன்னுடைய நிகழ்வுகளை நிகழ்த்துவார்கள். மனப்பாட வசனம், டான்ஸ். பாய்ஸ் சரியா டான்ஸ் ஆட போறாங்க, கேர்ள்ஸ் சரியா டான்ஸ் ஆட போறாங்க. அழகான ஒரு கூடமான கொண்டு இருக்கிறது. அவர்களை பார்த்து நீங்கள் கண்டுபிடிங்கள். நன்றி. Romans 8:33. But to do good and to communicate to forget not for such sacrifices, God is well pleased. Hebrews 13:16. எங்கள் கர்நாடகத்தில் நாங்கள் மனிதர் போல எந்த கடன்களை எங்களுக்கு மன்னியும். மன்னியும் 6:12. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியமானவர்கள் இரக்கம் பெறுவார்கள். 1 Corinthians 12:4-5. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். மத்தேயு 6:12. Okay, boys, action song. Dingiri 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 என்ற பாடலுக்கு பிரைமரி பாய்ஸ் அண்ணே அண்ணே இந்த பாடலுக்கு பிரைமரி பாய்ஸ் பாடல். You
வந்துடுறாங்க. இப்போது ஒரு குருநாதர் பிள்ளைகள் நன்மைகளின் நடனத்தை பார்த்து கருத்தீர்கள் உற்சாகப்படுத்தும்படியாக நமது மொழியிலே தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய ஆயர் ரெவரண்ட் லூயிஸ் ஆல்பர்ட் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். நீங்க அமைதியா இருந்தா நான் பேசுறேன். நீங்க எல்லாம் அமைதியா இருந்தா நான் பேசுறேன். I can keep quiet. நான் அமைதியா நீங்க அமைதியா அதான் நீங்க போடுங்க. எல்லாம் கையை ரிசீவ் பண்ணீங்களா? எல்லாம் வாய்ப்பு கையிங்க. நல்லா கவனிங்க பெரியவங்களா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க. நான் 3 மினிட்ஸ் கூட முடிக்கிறேன்.
உங்களுடைய ப்ரோக்ராம்ல பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் பாஸ்டர் தான் பேசணும். இது நினைச்சிட்டாங்க. நாங்கள் எப்பவுமே எவரடியா இருக்கோம். எல்லாரும் வாழ்க்கையிலே நன்மையான விடுமுறை வேதாந்த பள்ளியில நம்முடைய தலைப்பு சொல்லுங்க. நம்முடைய தீம் என்ன தமிழ்ல கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அதுல திரும்புவோம் என்ன? ஏன் திரும்பணும்? ஏன் திரும்பணும்? ஏன் திரும்பணும்? அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவோம்? போயிட்டே இருக்கும். என்ன பார்க்க என்ன பண்ணும்? வாங்க அக்கா, வாங்க அம்மா, வாங்க அக்கா, வாங்க மாமா, வாங்க தாத்தா. திரும்பி பார்க்கறது நம்முடைய வாழ்க்கையை கூட ஆண்டவராக கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நல்லா கவனிங்க. ஏசாப்பாக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பாவ வாழ்க்கை வெற்றி அப்படின்னா நாம் செய்கிற அநியாயம், பொய் இல்லையா? கவனிங்க சின்ன மணிங்க, கவனி. நம்ம செய்கிற எல்லா விதமான சின்ன சின்ன காரியங்கள்லாம் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஆகினால்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அவைகளை விட்டு திரும்பணும். எங்க திரும்பணும்? சிலுவை நோக்கி திரும்பணும். அந்த சிலுவை தான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஆக அன்பானவர்களே, என் கையில என்ன கட்டிக்கிறேன்? என்ன கட்டிக்கிறேன்? நம்மளா கட்டிக்கிறேன். என்ன கட்டிக்கிறேன்? ஃப்ளவர் கட்டிக்கிறேன். இந்த ஃப்ளவர் என்ன ஃப்ளவர் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஃப்ளவர்? ஆயுதம் ஃப்ளவர். இதை நான் பார்க்கிறேன். ஏன் பார்க்கிறேன்? இதை பார்த்தாதான் என்ன தெரியும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் திரும்ப வேண்டும். அது 3 பேர் வேகமாய் நான் சொல்லி கடந்து போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது வேதத்துல பாத்தீங்கன்னா கெட்ட குமார் ஒருத்தர் இருந்தார். யாருங்க? அந்த பாருங்க, கெட்ட குமார். அந்த கெட்ட குமார் 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர். அப்பா பெரிய ஒரு நடுத்தர வசதி படைத்த ஒரு குடும்பம். ஆனால் நல்லா கவனிங்க, விட்டீங்களா? நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. அந்த சின்ன பையன் ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசை? அவன் எல்லாரும் கூட சேர்ந்து தன் வாழ்க்கை என்ன பண்ணிட்டான்? சீர்குலைத்து கொண்டான். அதாவது கெட்ட பழக்கத்துலாம் அடிமை. அப்போ அவன் நண்பர்கள் சொல்றாங்க, உங்க வீட்டுல அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால என்ன பண்ணு, வாங்கிட்டு நம்ம தூரமா போய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்றான்? வேகமா அப்பான ஓடிப்பா, என் சொத்தெல்லாம் என் வாக்கெல்லாம் சேரலாம் எனக்கு கொடுங்க, நானும் போய் பழத்துல எங்கேயாவது பிடிச்சிக்கிறேன். அப்பா சொல்றேன், தவறு போகக்கூடாது, எங்களோட நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறேன் சொன்னா அவன் என்ன பண்றேன்? கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? அவனுடைய நண்பர்கள் அவனுக்கு சரியில்லை. அப்படி தங்கச்சிங்க நல்லா கவனிங்க. நீங்க நண்பர்களே எப்படிக்கணும்? நல்லவர்களா நீங்க செலக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அவன் அப்படி பண்ணல. அவன் மாறி போயிட்டான். ஆகினாலே சொத்துக்கெல்லாம் வாங்கி ஓடிட்டான். ஐயோ தூரமா போயிட்டு கடைசி என்ன பண்றான்? அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கூட சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு அவன் வேலை செய்யற பண்ணி வைக்கிறான். என்ன வைக்கிறான்? ஆண்டவருடைய வார்த்தை விட்டு நம்ம தூரமா போனா இப்படிதான் நடக்கும். அப்பா அம்மா பேச்ச கேட்காம போனோம்னா இப்படிதான் நடக்கும். மக்கள் பேசுற மாதிரி நம்ம படிக்க மாட்டோம். அப்பா அம்மா எந்த பிள்ளைங்க கீழ்படியாங்களோ அந்த பிள்ளைகளை நல்லா படிப்பாங்க. ஆனா அவன் கீழ்படியில போய் பண்ணி வைக்கிற அந்த சாப்பாடு கிடைக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்? அதை சாப்பிட்டு தன் ஜீவனத்தை மாத்திக்கிறான். பாருங்க, அவனுக்கு என்ன வருது? ஐயோ எங்க அப்பா கிட்ட எத்தனையோ வேலைக்கார நல்லா சாப்பிடுறாங்களே, நானும் இப்படி கஷ்டப்படுறேன்னு எண்ணி மனதை யோசித்து திரும்ப எங்க திரும்புறா? எங்க திரும்புறா? எங்க திரும்புறா? அப்பா கிட்ட. எங்க திரும்புறா? எங்க திரும்புறா? யாரோ சொல்லிட்டு கர்த்தருக்கு நல்லபடியா பாருங்க. கர்த்தருக்கு திரும்புறா அப்படின்னா அப்பாவோட போக ஆரம்பிக்கிறார். நமக்கெல்லாம் ஐயப்பா யாரு? அப்பா. யாரு? அப்பா திரும்புறான். அப்பா போறான். எங்க அப்பா இங்கே வேகமா வராங்க. அப்பா பாரு என்ன பண்றாரு? அவன் திரும்பி வந்து இருப்பாரு. அவனை வாரி அரவணைத்துக் கொண்டு எங்க அப்பாது ஏமாத்தி வாடாரு குமுக்குன்னு குத்துவாரா? என்ன பண்ணுவாரு? வாரி அரவணைத்துக் கொண்டு அதே போல
திரும்பி ஒரு போது பாவத்தா விட்டு திரும்பி வரும்போது ஏசப்பா என்ன பண்றாரு? யாராவது எடுத்து ஒரு ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுத்தாரு இல்லையா? அது அதுதான் ஏசப்பா சொன்னாங்க. ஹalleluya. புரிஞ்ச ஹalleluya சொல்லுங்க. புரியாத ஹalleluya சொல்லுங்க. ரெண்டாவது இடத்துல பார்க்கலாம். நீங்க படிச்சுட்டா ரெண்டாவது இடத்துல பார்க்கலாம். யாரு? யோனா. யோனாவை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நினிவே பட்டணத்துக்கு போய் இந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்து எல்லாரும் போயிட்டாங்க. என்னுடைய வார்த்தைக்கு வேற மாதிரி நடக்கிறாங்க. நான் வேற மாதிரி போறாங்க. அது போல வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி என்னடாங்க? கெட்டபடி கவனி அடுத்து என்னடா கெட்டபடி அழிவியா எல்லாரும் பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கையை சேமிச்சுட்டாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோனாவே நினிவே பட்டணத்துக்கு போய் என் மக்களுக்கு வார்த்தையை சொல்ல மனம் மாறட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோனாவுக்கு தட்டி கேட்டாரு. கேட்டு எங்க போறாங்க? அதுக்குள்ள ஒரு பயம். மக்கள் கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க? நல்லத போய் அடிச்சிடாமல காலி பண்ணிடுவாங்க பயந்துன்னு நினிவேக்கு போகாம எங்க போறாரு? தர்ஷீஸுக்கு போயிடுறாரு. கப்பல்ல போய் தூங்குறாரு இல்லையா? ஆண்டு விடுவாரா? அவன் தீ எங்க போடுறாங்க? கடல் அப்படியா கப்பல் ஆட ஆரம்பிக்குது. யாரால இந்த தீங்கு நமக்கு வந்தது எல்லாம் சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு யார் வருது? யோனா தீங்கு பிரச்சனை வருது. உடனே யோனா சொன்னாரு, என்ன தூக்கி கடல்ல போட்டுங்க. ஆட விடுவாரா? கடல்ல போட்டாலும் பெரிய திமிங்கலம் நின்று பெரிய திமிங்கலம் இவ்வளோ பெரிய வாய தூக்கி போட்டுவாங்க. என்ன பண்ணிடுச்சுங்க? யார பண்ணிடுச்சு? யோனாவுக்கு அப்பதான் தெரிஞ்சா, நான் பாவம் செய்யப்பா, உங்களுடைய வார்த்தை மீறிட்டப்பா, இனிமே செய்ய மாட்டோமா அது சொல்லி மனதில் என்ன பண்ணாரு? அதே நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ற எல்லா இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவன் திருமணனால அங்க பெரிய கூட்டங்கள் என்ன பண்ணுச்சுங்க? ஆண்டவர் பிள்ளையா இருப்பாங்க. மூன்றாவது பார்க்கணும். யாராவது யாரு? இங்க பாருங்க, லேவின் வந்தா ஆசிரியர் வந்தா ஒரு வாய் ஒழுங்கி போறாங்க. ஒரு அடிப்பட்டு கீழே கிடக்கிறாரு. ஆனா அங்க ஒருத்தர் நல்ல சமாதியில் வந்து கீழே விழுந்துக்கிறத பார்த்து என்ன பண்றாரு? அவனை தொட்டு அவன் காயங்களை கழுவி அவன் ஊற்றி கொண்டு ரத்தத்தை குறைச்சி தன் கையில் இருக்கிற எண்ணெயை போட்டு நல்லா கிளீன் பண்ணி என்ன பண்றாரு? இப்ப போய் சத்திரக்காரங்க என்ன கொடுக்குற இவனுக்கு இங்கு மேல செலவானால் நான் வந்து திரும்பு திரும்பு நம்முடைய டீம்ல இன்னும் பழைய வாழ்க்கை இருக்க கூடாது. இன்னும் நம்ம படிக்காத பிள்ளைங்க, அறிவில்லாத பிள்ளைங்க, ஞானம் இல்லாத பிள்ளைங்க யாரும் சொல்லுங்க எல்லா காரியமே ஞானம் இருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன பண்றது? படிப்பதே இல்லை. புக்க தருணி படித்தால் நீங்க பெரிய ஆளாமா திரும்பணும். படிக்கிறதுக்கு திரும்பணும். ஏசப்பா பார்க்க திரும்பணும் இல்லையா? அப்பா அம்மா கீழ்ப்படுத்துக்கு திரும்பணும். நல்லபடியாக மாறுவதற்கு திரும்பணும். நம்ம திரும்பும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மனமாற்றங்களை உதவியை ஒத்தாசை ஏசப்பா இங்க இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எல்லாம் செய்ய அவர்கள் இருக்கிறார். புரிஞ்ச நிலையிலே சொல்லுங்க, புரியாத நிலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எல்லாரும் இயேசு சாமி நிச்சயமாக அவர் கஷ்டம் திருந்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளை நல்லா கவனிங்க. இசமி கவனிங்களா? ஒரே நிமிஷம் முடிச்சாரு. நீங்க ஏசப்பா பக்கம் அப்படி திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞானம் தருவார், அறிவு தருவார், புத்தி தருவார், கீழ்ப்படுதல் தருவாரு, நல்ல உதவி ஒத்தாசை எல்லாம் தருவாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? இந்த அகாடமி எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க. பாஸ் பண்ணுங்க சொல்லுங்க. எல்லாம் பாஸ் பண்ணிடுங்க. நம்பிக்கை சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண போறீங்க. 10th 11th 12th பிரிகேஜி காலேஜ் எல்லாம் பாஸ் பண்ணி அடுத்த வகுப்பு நீங்க திரும்பும் போது புதிய மாற்றத்தை, புதிய ஆசீர்வாதத்தை, கிருபையை ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஆண்டவரே இந்த வார்த்தையை நமக்கு இந்த ஆசீர்வாதம் தருவாராக. எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் பாலகரை வாழ்த்துகிறேன். அவர்கள் கூடி தருவார். டாக்டர் தேங்க்யூ மாஸ்டர். தேவனுக்கு திரும்ப கடவோம் என்று 3 வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கல்வியை கற்றுத்தந்த நம்முடைய திருச்சபையின் ஆயர் ரெவரண்ட் லூயிஸ் ஆல்பர்ட் ஐயா அவர்களுக்கு விடுமுறை வேதாம பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பிரைமரி பிள்ளைகள் குறுநாடகத்தை நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்கள். பிரைமரி வந்து ஆடிட்டு அப்புறமா நீங்க ரெடி ஆகணும். அவங்க ரெடியா ரெடியா இருக்க ஜூனியர் பாய்ஸ்
டான்ஸ். ஆட வருகிறார்கள் எங்களுடைய ஜூனியர் பாய்ஸ் டிகிரி 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 டியாலோ என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள். வஸ்திரம் சொல்ல போறாங்க. நாள் ஒன்று தகப்பன் நேசித்த யோசேப், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் பலியிட்டு இப்படி நடக்கும் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21. என் சத்துரு எனக்கு விரோதமாய் சத்தம், நான் நானும் எழுந்திருப்பேன், நான் இருளே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகா 7:8. ஆபத்துக்கு விலகி ஓடிய யோசேப்பு, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நானும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும்
கர்த்தர் வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:39. அர்த்தம் சொன்ன இயேசுவே, உன் திருவெற்றிக்கு பேசுவோம். யுத்தத்துக்கு சமயமாகவும் சவுக்குக்கும் போராடு. விளக்குக்கு நாட்டுக்கு ஞானமும் போராடு. அவர்கள் எல்லாருக்கும் சேவை செய்து பிரசித்தி ஒன்பது எகிப்து ஆண்ட யோசேப்பு, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்கிறவருமானவர். ஒன்று சாமுவேல் 2:7. சகோதரரை மன்னித்த யோசேப்பு, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. இப்பொழுது பிரைமரி பிள்ளைகள் தன்னுடைய அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி தர்ஷீசில் ஓடிப் போகும்படி எழுந்து கப்பல் ஏறினான். யோனா 1:3. அசிதியை விட்டு திரும்பி யோனாவோ வென்றார். கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நிலை பண்ணான். யோனா 1:5. ஆயிரத்திற்கு திரும்பு, நான் உனது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிய தினமும் உன்னுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். யோனா 2:4. அழைப்பிற்கு திறந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோனா எழுந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனான். யோனா 3:3. அசுரத்தை விட்டு திரிந்து தேவன் தாம் அவர்களுக்கு சேவன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனா 3:10. அறியாமல் திரிந்து அதுக்கு கர்த்தர் நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்டார். யோனா 4:4. அறிவிக்க திரிந்து வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு நான் பரிதவியாமல் இருப்பேனோ. யோனா 4:11. Thank you so much. டீக் பசார் சொன்னார்கள். செக்ரட்டரி, இப்பொழுது பிரைமரி பிள்ளைகளுடைய நாடகத்தை பார்க்கலாம். இப்பொழுது பிரைமரி பிள்ளை எதிர்நோக்கி சென்று கொள்ளுங்கள். ஆமா சரி. Okay. I'm ready. பாடியை நவுத்துங்க, பாடியை நவுத்துங்க. காட்சி 2. மணிப்பொங்கல்கள்.
ப்ரைஸஸ் எல்லாம் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸஸ்ன்னு சொல்லலாம். பிகினர் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இன்ஸ்பிரேஷன். ஆமாம், ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் தானே எடுத்து கொடுப்பீங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆமாம் ஒரு கண்டினியூட்டி அதில் ஒரு கண்டினியூட்டி ஈஸி தான் ஈஸி. சாட்சி 3 சத்திரத்தில் அங்கே இது அங்கே முடியாது. சமாரியின் கதையின் பாடம். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம்தான் வாழ்வில் உண்மையான பொருளை அடைய முடியும். சமாரியன் ஒருவன் தன்னை வெறுப்பவர்களையும் உதவி தேவைப்படுபவர்களையும் நேசிக்கவும் உதவவும் வேண்டும் என்பதை இயேசுவின் இந்த கதை விளக்குகிறது. நன்றி. உண்மையிலேயே பொதிசுமாக கழுத அது மேல வேற சொல்லிட்டு என்ன பாட்டில் ஏன் கொண்டு போயிட்டாங்க. Okay, thank you. பிள்ளைகள் நம்முடைய நாடகத்தை போகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் நம்புவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பான இரண்டாம் கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்து நன்கு கூறுவது போல பிறருக்கு அன்பு கூறுவாயாக என்பது என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஏசாயா 55:23-24. தகப்பனும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக என்பதை வாங்கிலாத முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:1-2. அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்த குணம் கலியாட்டும் பெரியும் காமதிகாரமும் வேசத்தனமும் பொறாமை உள்ளவர்களாய் இருக்காமல் பகிர்ந்த கடந்தவர்கள் போல சீராய் இயல்ப கடவும் கூறிசைக்கு இரவாக உடலாக பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை கூர்ந்து கொள்ளுங்கள். ரோமர் 13:13-14. இந்த வீடு
அதுல ஒருத்தரை நேர்ச்சிக்கு தான் வந்தாங்க இங்கே. ஸோ அவ்வளோ சிறப்பா டான்ஸ் ஆடினா. ஆனா நீங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டான்ஸ் ஆடின பிள்ளைகள். உண்மையிலேயே நமக்கு அங்க இருந்து மாஸ்டர் அங்க இருந்து வீடியோ எங்க அப்படியே ஆடிருக்காங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன். அவங்க யாரும் வீடியோ எடுக்கல. பக்கத்துல இருக்கிற அண்ணன் வந்து பிள்ளைகள் மட்டும் வீடியோ எடுத்தாங்க. கொஞ்சம் கேமரா திருப்பிட்டாருன்னா மாஸ்டர் மறைச்சுவாங்க. இப்பொழுது ஜூனியர் பிள்ளைகளுடைய நடனத்தை பார்ப்போம். அதை தொடர்ந்து இன்டர் பிள்ளைகளுடைய நடனம். சீரியஸ் தகப்பன் நேசிக்க யோசேப்பு. யாக்கோபு யோசேப்புக்கு அன்பான ஒரு கலர்ஃபுல்லான அங்கியை அணிவித்தான். இதை மகனே உன் சகோதரர்கள் சீக்கிரமே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வரும். ஓகே அப்பா. இதை பார்த்த சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து மிகவும் பொறாமை கொண்டார்கள். காட்சி 2. சகோதரர்கள் வெறுத்த யோசேப்பு. அதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனை கொன்று விடலாம். கொல்ல வேண்டாம். அவனை புலியில தள்ளி அதனால நம்ம மேல பேட்டரி மாத்திரியா? ஓகே, அவனை புலியிலே தள்ளி விட்டுருக்கோம். அந்த வழியாக இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தார்கள். இங்க பாருடா, இவனை இனிமே புலியில தான் இருக்க வேண்டாம். பாருங்க, இஸ்ரவேலர்கள் வராங்க. அவங்க கிட்ட நம்ம காசுக்கு வித்துட்டா நம்ம எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க எழுப்புங்க. யோசேப்பை 20 வெள்ளி காசுக்காக விற்று வந்தார்கள். யோசேப்பை எகிப்து நாட்டுக்கு கொண்டு போனார்கள். எகிப்து நாட்டில் பார்வோன் ராஜா வசித்து வந்தார். சில நாட்கள் கழித்த பிறகு யோசேப் சிறையிலிருந்து மீண்டும் வந்து பார்வோன் ராஜாவிடம் அழைக்கப்பட்டான். பார்வோன் ராஜா அவனுக்கு முத்திரை மோதிரம் வழங்கி அவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார். யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு சிம்மாசனம் பண்ணி ராஜாவாகப்பட்டான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து யோசேப்பு பார்க்க வந்து அவனிடம் வணங்கினார்கள். ராஜா, எங்களோட தேசத்துல ரொம்ப பஞ்சம் வந்தது. உங்க நாட்டுல தானியங்கள் இருந்தா கொடுக்க முடியுமா? சரி, யோசேப்பு குழியில் தள்ளப்பட்டான். ஆனால் தேவனோ அவனை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அவனை அதிபதியா ஆக்கினார். தன் சகோதரர்களை மன்னித்து அவர்களோடு வாழ்ந்து வரலாம். நன்றி. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். என்னையோட ராஜா வாக்குகிற மாதிரி யோசித்து உட்கார்ந்திருந்தாரு. இப்பொழுது இன்டர் பிள்ளைகள் ரெடியா? ஓகே. சீனியர் நம்முடைய நிகழ்ச்சி நடத்துவார்கள். மனப்பாட வசனம்
ஒரு அழகான ஒரு பாடலை பாட வருகிறார்கள். அதன் பின்பு ஒரு சின்ன skit. Serious. கிறிஸ்தவரின் வேலை மற்றும் தொழில், கிறிஸ்தவரின் பணம், கிறிஸ்தவரின் தசபாகம் மற்றும் ஈகை, கிறிஸ்தவரின் சபை மற்றும் ஊழியம். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிக்கு அன்பு கூறுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பிதாக்களே, உங்கள் பிள்ளைக்கு கோபம் ஊட்டாதீர்கள். கொலோசையர் 3:18-21. கிறிஸ்துவ திருமணம். ஒருவன் தன் இளைய வயதில் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவி குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். தள்ளிவிடுவதை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மல்கியா 2:15. யோனாவும் என்றால் கப்பலின் கீழ் கட்டி இறங்கி போய் படித்துக் கொண்டு அயர்ந்து நீக்கிலே பண்ணினான். யோவான் 1:8. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிதல் இது நியாயம். எபேசியர் 6:1. டீச்சர் பிள்ளைங்க பாட்டு பாடுறது யாரு? இங்கே பாடுறது யாரு? ஓகே, தேங்க்யூ. பாடுறாங்க. இப்பொழுது இந்த பிள்ளைகள் நாடகம். ஆமாடா. நம்ம எப்பவுமே இதுல ஒத்துமையா இருக்கணும். சரி, என்கிட்ட 2 டிக்கெட் வேணும். சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் வரியா இருக்கு. நீ யார் ஜெயிக்கணும்? ஆர்சிபி அவங்க மொக்க பேசுறா. சிஎஸ்கே தான ஜெயிக்கும். ஆர்சிபி தான்டா ஜெயிக்கும். சிஎஸ்கே நல்லா ஜெயிச்சிருக்காரு. வண்டி வெளிய வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆர்சிபி இந்த டீம் போலிங் தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான ஜெயிக்கும். ஆர்சிபி தான்டா ஜெயிக்கும். சிஎஸ்கே தான ஜெயிக்கும். சிஎஸ்கே தான ஜெயிக்கும். ஆர்சிபி கொலை பண்றவன அரெஸ்ட் பண்றடி. அம்மா அம்மா அங்க பக்கத்துல ஒரு மாங்காய் தோப்பு இருக்கு. மாங்காய் தரமா? மாங்காய் தானே எடுத்துட்டு வா. சரிம்மா. அதான் தமிழ்லாமா? மாங்காய் தானே வர பிரச்சனை கிடையாது.
அம்மா இங்க பாருங்கம்மா, வாங்க. சூப்பரா இருக்குமா, நாளைக்கு ஊறுகாய் போட்டு செஞ்சுருவாங்க. அம்மா, அதே மாதிரி அங்க ஒரு முருகா இருக்கு, நாம எடுத்துட்டு வா. ஊறுகாய் எடுத்து வந்து சரிங்க. அம்மா, ஐயோ எவ்வளவு பெருசா இருக்கேன், நாளைக்கு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். சரி. காலேஜ் வர டைம் ஆயிடுச்சு, இன்னொரு பஸ் வரல. பஸ் வர லேட் ஆகும் போலே. சாரி, உன்னெல்லாம் மினிக்கின்னு இருக்கா. நல்லா தங்கச்சியெல்லாம் போட்டு சாட்டே போட்டுருவாமா. சரி சரி சரி, இரு, நீ பேசு. நைஸ் கேப்ல நான் சாட்டே போட்டுருவேன். எங்க போறீங்க? அம்மா, செயினுமா? இங்க பாருங்க, ஆட்டை போட்ட செயின். ஐயோ என்ன இது செயின்? கோல்டு செயினுமா? செயின் இல்ல. எங்க தேடிட்டு வந்த? ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல. இல்ல இல்ல இல்ல, நான் இல்ல. நீங்க வந்து சைனா ஜின்னல உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல 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 இல்ல. இல்ல இல்ல. ஐயோ நான் பண்ண தப்பு. இப்ப அவங்க ஜெயில இருக்காங்க, என் பசங்க ஜெயில இருக்காங்க, என்ன பண்றது தெரியலையே. ஐயோ சிறைச்சாலையில் இத பார்த்து உங்களுக்காக ஒரு ஊழியக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு தேவனை பத்தி சொல்ல போறாங்க. அப்படியே கவனிங்க. Praise the Lord. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? தம்பி நீ எதுக்காக வந்திருக்க? நான் என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டேன். கொலை பண்ணியா? எதுக்காக? என்னோட சின்ன கோபத்தால யார் ஜெயிலாம சொல்லுங்க, தள்ளி விட்டாங்க. பைபிள்லே போட்டுருக்கல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். கட்டளைகள்லயே ஒரு கொலை செய்யாதிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன கோபத்தினால இவ்வளவு பெரிய கொலை செஞ்சுக்கியேப்பா. நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க திட்டிட்டோம் நிறைய. எதுக்கு நிறைய? எதுக்காக நிறைய? சின்ன வயசுல எங்க அம்மா கிட்டம்மா வாங்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு சொன்னாங்க. எனக்கு நகர் இருக்கு தெரியவே தெரியாது, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது நம்ம பொருள், அந்த பொருளை எடுக்கவே கூடாது. அது தப்பு. பைபிள்ல இருக்கிற கட்டளைகளை களவு செய்யாதிருப்பாயாக. இந்த மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய தப்பா மாறுது. அது ஒரு பெரிய பெரிய பாவங்களாகவும் நமக்குள்ள அசுத்தங்களாகவும் இருக்கு. அசுத்தங்களை விட்டு திரும்பு. கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்க பாவங்களை நம்மளே ஆராய்ச்சி பார்த்துப்போம். சின்ன பாவம் தானே, பெரிய பாவம் தானே, இந்த எதுனாலும் பாவம் தான். இப்போ நீங்க இந்த ஸ்கிட்ட பார்த்திருப்பீங்க. ஒரு கொலையின் ஆரம்பமே வந்து கோபம் தான். கொலை செய்யறதுக்கு இன்னைக்கு சிறையில இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன கோபத்தாலதான் அந்த கொலையை பண்ணிட்டு அவங்க ஜெயில இருப்பாங்க. சின்ன சின்ன ஒரு காசுக்காக கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாம் வெளியில வாடிட்டு இருப்பாங்க. அதனால அந்த கோபம் நமக்கு தேவையில்லை. ஒருவேளை நாமும் கோபம் கொள்வோம்னா உடனடியே அதை விட்டுறணும். அதே மாதிரி நமக்கு சொந்தமில்லாத எந்த பொருளையும் மற்றவங்கிட்ட இருந்து நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சின்ன பொருளானாலும் சரி, பெரிய பொருளானாலும் சரி, எல்லாமே களவுதான். ஒருவேளை நம்ம கிட்ட பொய் சொல்றது, களவு செய்யறது, கொலை செய்யறது, சின்ன சின்ன பாவங்கள் இருந்தா சாத்தான் நம்ம உள்ளத்துல வரதுக்கு சாத்தானுக்கு பெரிய அகலமா நம்ம கதவை திறந்திருக்கோம்னு அர்த்தம். நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளேயும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி, சாத்தானுக்கு இடம் கொடுக்காம கடவுளுடைய பிள்ளையா மட்டும் வாழ்வோம். தேங்க்யூ. தேங்க்யூ. கடவுளுக்கு உற்சாகப்படுத்தலாம். இந்த 10 கடமைகளில் மிக முக்கியமாக 2 கடமை கடவுளுடைய கடைசியாக அந்த 2 கடமை வீட்டிலே தன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் சிறிய
பாவம் பெரிய பாவமாக அது பாதிக்கப்படுகிறது. ஆகவே பாதிக்கப்படுகின்ற பெரிய பாவங்களை சிறிய பாவங்களாக தெரியும்படியே தடுத்து விடுவோம். கடவுளின் ஆசீர்வாதத்திற்கும் இப்பொழுது விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆசிரியர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாட வருகிறார்கள். இப்பொழுது நம்முடைய பாஸ்டர் அம்மா அவர்கள் வாழ்த்துறை சின்ன பிள்ளைங்க அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். ப்ரோக்ராம் உங்க ப்ரோக்ராம் தானே அந்த இதுவா அமைதியா இருக்கணும். சரியா? இவ்வளவு நேரம் கவனிச்சீங்கன்னா நீங்க பண்ண ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாரும் எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததா? நல்லா டான்ஸ் ஆடுறீங்களா? நல்லா வசனம் சொன்னீங்களா? சொன்னீங்களா சொல்லலையா? அப்ப நீங்களே உங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் இந்த 6-7 டேஸும் இந்த பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
நீங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்க. சரியா? பிபிஎஸ்க்கு வந்து காலையில அழகா உட்கார்ந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் கேட்டு முடிச்சு வீட்டுக்கு போகும்போதும் ரொம்ப ஒழுங்கா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா டிசிப்ளின்டா இருந்தீங்க. சரியா? உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிள்ளைங்களுக்காக எல்லா பேரண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய கிளாப் கொடுத்துருங்க. பிள்ளைங்க அவ்வளோ அழகா காலையில டைமுக்கு வந்து இந்த இடத்துல அமைதியா உட்காந்து ரொம்ப ஒழுங்கா டீச்சர்ஸ்க்கு எல்லாம் கீழ்படிஞ்சு எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம ரொம்ப சிறப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஏசப்பா நாமத்தினால உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மாத்திரம் இல்ல, சண்டே ஸ்கூல் டைரக்டர் அம்மா பேபி அம்மாக்கு எல்லா டீச்சர்ஸ்க்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா பிள்ளைங்கள அவ்வளோ அழகா நீட்டா பிள்ளைங்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா நீங்க நடத்தி கொடுத்துருக்கீங்க. டீச்சர்ஸ்க்காக எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட டைரக்டர் பிரதர் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றியை சொல்றோம். என் மேல அவருக்கு என்ன ஒரு கோபம்னு தெரியல. நான் மெசேஜ் கொடுக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டேன் பிரதர். அதனால நான் வந்து பேசணும்னு அவருக்கு ஒரு ஆசை. இந்த பிபிஎஸ் நாட்கள் இத்தனை நாட்களே நம்ம டீச்சர்ஸை அழகா கைட் பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்ல எல்லா காரியத்தையும் நேர்த்தியா அழகா ரொம்ப ஒழுங்கா பிள்ளைங்க நடத்துனாங்க இத்தனை நாளைக்கு. அந்த டைரக்டர் அங்கிளுக்கு நம்ம ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாமா? நல்ல ஜோரா இந்த இயர் பிபிஎஸ் ரொம்ப நல்லா சிறப்பா நடக்கிறதுக்கு யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது? இந்த பிபிஎஸ் நல்லா நம்மளுக்கு நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணது? யாரு? ஏசுவாமிக்கு ஒரு பெரிய கைதட்டுதல் கொடுத்துருக்காமா? தலைக்கு மேல கைதட்டலாம். ஏசுவாமி உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம ரொம்ப அழகா நடத்தி பண்ணிருக்காங்க. சூப்பர். சரி, இங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க இத்தனை நாள் என்ன கத்துக்கிட்டீங்க? யாராச்சும் ஒருத்தர் என்னமா நல்ல விஷயம் என்னது? வெரி குட். போய் பேசக்கூடாது இல்ல. அப்புறம் வேற என்ன நல்ல விஷயம் கத்துக்கிட்டீங்க? கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. வெரி குட். திருடக்கூடாது. அப்புறம் சண்டை போடக்கூடாது. அப்புறம் வெரி குட். சூப்பர். வெரி குட். அப்போ நீங்க இங்க கத்துக்கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் மறந்துடுவீங்களா இல்ல ஞாபகம் வச்சுப்பீங்களா? ஞாபகம் வச்சு என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, நீங்க மறக்கவே கூடாது. இங்க கத்துக்கிட்டது எல்லாமே நல்ல காரியம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சண்டை போடக்கூடாது, நம்ம மம்மி டாடிக்கு கீழ்படியணும், டீச்சர்ஸ்க்கு கீழ்படியணும், படிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களோட பொருள் எல்லாம் எடுக்கக்கூடாது. இப்படி நல்லதான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் மறந்துடுவீங்களா? இங்க சொல்லி கொடுத்த ஸ்டோரிஸ் எல்லாம் மறந்துடுவீங்களா? மறக்கவே கூடாது. பாட்டெல்லாம் மறப்பீங்களா? மறக்கக்கூடாது. தினமும் நீங்க என்ன செய்யணும், வீட்டுல இந்த பாட்டெல்லாம் பாடி பார்த்துக்கணும். சரியா? நீங்க பாத்ரூம் போகும்போதெல்லாம் நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க இல்ல, அந்த மாதிரி பாட்டு பாடலாம். சும்மா இருக்கும்போது பாட்டு பாடணும். நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு நிமிஷம் இயேசு சுவாமி நான் படிக்க போறேன், நான் படிக்கிறது எனக்கு மண்டையில நிக்கணும், எனக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்க ஜம்ப் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா நிச்சயமா இயேசு சுவாமி உங்களுக்கு என்ன செய்வாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நீங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா? அதனால இங்க சொல்லி கொடுத்த இந்த பிரேயர், இந்த பாட்டு, கதை இதெல்லாம் நீங்க மறந்தே போக கூடாது. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக தினமும் நீங்க என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். உங்க டீச்சர்ஸ்க்காக ஜெபம் பண்ணணும். சரியா? ஜெபம்னா என்ன? ஜெபம்னா பிரேயர் தான். என்ன ஏசு சுவாமிகிட்ட நாம பேசுறோம். உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பேசுறீங்கல்ல, அம்மா எனக்கு இது வேணும், புக் வேணும், எனக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்குறீங்க. அதே மாதிரிதான் ஏசு சுவாமிகிட்ட நம்ம தினமும் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க யார்கிட்டையும் கேட்க வேணாம். சரியா? உங்க மம்மி டாடி கிட்ட என்ன செய்ய வேணாம், கேட்க வேணாம். யார்கிட்ட கேட்கலாம்? ஏசு சுவாமிகிட்ட கேட்கலாம். சரியா? கட்டாயம் ஏசப்பா என்ன செய்வாரு, உங்களுக்கு தருவார். உங்களுக்கு என்ன இஷ்டமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தருவார். எப்ப தருவாரு, நீங்க கேட்கும் போது கொடுப்பாரு.
சரியா? நீங்க இவ்வளவு நாள் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு செஞ்சிருந்தா, இவ்வளவு நாள் சண்டை போட்டு இருந்திருப்பீங்க, மத்தவங்களோட பொருளை எடுத்துருந்துருப்பீங்க, இல்ல சரியா படிக்காம இருந்திருப்பீங்க, இதெல்லாம் கூட என்னது? பாவம். சரியா? பைபிள் என்ன சொல்லுது? தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் இரக்கம் பெறுவார். ஏசப்பா, நான் இவ்வளவு நாள் இப்படி இருந்தேன், நான் கெட்ட பிள்ளையா இருந்தேன், அதனால என்னோட பாவத்தெல்லாம் நீங்க மன்னிச்சிட்டீங்க. இப்போ நான் இந்த VBS வந்து எப்படி மாறிட்டேன்? புது பிள்ளையா மாறிட்டேன், திரும்பிட்டேன். யார்கிட்ட திரும்பிட்டீங்க? சுவாமி கிட்ட திரும்பிட்டீங்க. இனிமே எந்த பக்கம் திரும்ப கூடாது? பிசாசு பக்கம் திரும்ப கூடாது, தப்பு செய்யற பக்கம் திரும்ப கூடாது. சரியா? சுவாமிய மாத்திரம் நீங்க பார்த்து நடந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க நல்ல பிள்ளைங்களா இந்த உலகத்துல நல்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நல்ல உயர்ந்த நிலையில சுவாமி உங்களை நடத்துவார். சரியா? God bless you. Thank you, ஆலோசனையை பிள்ளைகளுக்கு வருங்காலத்திலே அவர்கள் வாழ்க்கை முறையை சரிவர பார்த்துக் கொள்ள கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நன்றி நவிலும் வேர்ட் ஆஃப் தேங்க்ஸ், அதை தொடர்ந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடைபெறும். பாஸ்டர் சொன்னாங்க 8 மணிக்கு நீங்க முடிச்சிடணும். மொபைல்ல இருக்கு. அதுபோல 8 மணிக்கு நம்ம சரியா முடிச்சிடணும். நம்முடைய சண்டே ஸ்கூல் டைரக்டர் திருமதி பேபி கிருஷ்ணா பாய் அவர்கள் நன்றி நன்றிகளை அறிவிக்க வருகிறார்கள். இந்த வருடம் VBS 27/4/2025 அன்று தொடங்கி இன்று 4/5/25 முடிய 8 நாட்கள் சிறப்பாக ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்த தேவனுக்கு முதலாவதாக நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். நமது சபை போதகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்கள் இந்த VBS சிறுவர் ஊழியத்திற்கு மிகவும் உற்சாகமாக செயல்பட்டாங்க. VBS டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 2 டேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டீஸ்லயே ஐயா போட்டு அவ்வளவு உற்சாகமா நமக்கு வந்து VBS நடத்துறதுல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அதுக்காக DCM மினிஸ்ட்ரியை சேர்ந்த மிஸ்டர் பால் அண்ணா அவங்க தொடர்பு கொண்டு அவங்களோட பேசி அவங்க டீமா வந்து நமக்கு வந்து VBS நடத்தி தந்தாங்க. அதுக்காக போதகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இன்னும் நம்ம ஐயா வந்து நம்ம அந்த VBS ஓவரால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேவைகள் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக நம்ம விசுவாசிகள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நிறைய காசு எப்படியாவது வாங்கி எப்படியாவது பிள்ளைங்களுக்கு நிறைய செய்யணும், அவங்களுக்கு நல்ல திருப்தியா ஆவிக்குரிய ஆகாரம் மட்டும் இல்லை, அவங்க சரீர பிரகாரம் நல்ல பசியோட எந்த பிள்ளைங்களும் போகக்கூடாது, நடுவில் வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், ஜூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா பொறுப்பெடுத்து அதுக்காக நல்லா பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் சிறப்பாக நமக்கு செஞ்சு தந்தாங்க. அது பாஸ்மாவும் அவங்களோட இணைஞ்சு நல்லா செயல்பட்டாங்க. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நமது சபை மூப்பர்கள் மற்றும் விசுவாசிகள் இந்த ஊழியத்துக்கு முன்வந்து நிறைய காணிக்கைகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஜபத்தில் நடத்துறாங்க. பண உதவிகள், ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், லஞ்ச் ஆகியவற்றை கொடுத்து ஜபத்தில் தாங்கினாங்க. விசுவாசிகள் மற்றும் சபை மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். VBS டைரக்டர் அண்ணா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணனை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம நடத்துனாங்க. அவங்க BCM மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டீமா வந்தாங்க. டீமா வந்து பிள்ளைங்களா சேர்ந்துட்டாங்க. அண்ணா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஆக்ஷன் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, பப்பட் ஷோ நடத்துனாங்க. அப்படி நிறைய பிள்ளைங்களோட இணைந்து நிறைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அவங்களோட சேர்ந்து 2 அண்ணா வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த டெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலேயும் பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லபடியாக நடத்துனாங்க. அதனால நன்றி. அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் டேலாம் நமக்கு 2 ஆண்டிங்க வந்தாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க 2 ஆண்டிங்க அது நம்மளுக்கு நல்ல கதையெல்லாம் சொல்லி தந்தாங்க இல்லையா? அந்த ஆண்டிங்க ஒரு ஆண்டி வந்து ஒரு நம்ம ECI ரெவரண்ட் அவங்களோட ஒய்ஃபு, அவங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு மிஸ்ஸஸ் ஜாய் சாலமன் அவர்களுக்கும், அப்புறம் FMBB ஒரு ப்ரொமோஷன் செக்ரட்டரி அவங்களோட ஒய்ஃபு மிஸ்ஸஸ் மேரி மனோகர் அவர்களுக்கும் மனோகர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விவிஎஸ் டீச்சர்ஸ். விவிஎஸ் டீச்சர்ஸ் சொல்லணும்னா நம்ம விவிஎஸ் டீச்சர்ஸ் யாரும் பாடி வச்சுக்கவே முடியாது. ரொம்ப போட்டி போட்டு அப்பா எவ்வளோ அவங்களோட ரொம்ப கடின உழைப்பு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நைட்லாம் அவங்க டீச்சர்ஸ் தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நாளுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அவங்களோட நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டி மனப்பான்மையோட நிறைய பண்ணாங்க. ஒவ்வொரு டீச்சர்ஸை விசாரிச்சா 3 மணிக்கு தூங்குறவங்க, தூங்காம முடிச்சிருக்காங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு டே நைட் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. எப்படியாவது அவங்க கட்டில் இருக்கிற பிள்ளைங்கள ஒரு பிள்ளை கூட வழி விலகி போகக்கூடாது, எல்லா பிள்ளைங்களும் ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்ற ஒரே தாகம் தான், ரட்சிப்புக்குள்ள வரணும், ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற பிள்ளைங்கள் மேல உள்ள ஒரு மாசத்தினால டீச்சர்ஸ் ரொம்ப சிரமப்பட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அவங்களோட எஃபர்ட்டை நாங்கள் எப்பவுமே மறக்க முடியாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறோம். விபிஎஸ்க்கு முக்கியமானவங்க பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க இல்லைன்னா நம்ம விபிஎஸ்ஸே நடத்த முடியாது. பிள்ளைங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாமா? இந்த பிள்ளைங்க வந்து முன்னாடி வந்து வசனத்தை நிறைய வசனம் கற்றுட்டாங்க, நிறைய பாடல்கள் கற்றுட்டாங்க, நிறைய ஆக்ஷன் சாங்ஸ், நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் கற்றுட்டாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிள்ளைங்களை எங்கள் சபைக்கு அனுப்பி உதவி செய்த பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மிஸ்ஸஸ் லிவியா, மிஸ்ஸஸ் மாசி அவர்கள் வந்து 2 பேரும் சேர்ந்து நம்ம விசிஎம் அண்ணா அவர்களோட சேர்ந்து எல்லாவற்றையும் முக்கியமான பொறுப்பட்டு நடத்தினாங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து ஆக்ஷன் டீம், நம்ம ஆக்ஷன் டீம் ஒரு 4 நல்ல ஆக்ஷன் போடுற பிள்ளைங்க நல்லா செம்மையா டான்ஸ் ஆடுறாங்க. ரிஷிதா, அப்புறம் டின்சி, பர்ஷன், இந்த 4 பேரும் அவங்க டான்ஸ். அந்த பிள்ளைங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு மிஸ்டேக் கூட அந்த பிள்ளைங்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி அழகா இந்த பிள்ளைங்க ஈஸியா கற்றுக்கிட்டியா நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு செம்மையா சொல்றாங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பிஏ சிஸ்டம் ஜியானா தெரியல. அந்தந்த நேரம் ஜியான்னு சொன்னா போதும் அப்படியே ரொம்ப அலர்ட்டா இருந்து எல்லா பாட்டுனாலும் சரி, ஸ்டோரி கேட்ட பிக்சர்ஸ் போடுறது ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணாவுக்கு ஒரு நன்றி. அந்த அண்ணாவோட கொஞ்சம் பேர் சேர்ந்தும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறது. அப்புறம் வந்து வாலண்டியர்ஸ், நம்ம வாலண்டியர் சபை விசுவாசிகளை யாரும் ரொம்ப விசுவாசிகள் ரொம்ப உற்சாகமா நாங்க யாரையும் கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமலே அவங்களே காலையிலே பிள்ளைங்களை மாதிரி காலையிலே வந்து உட்காந்து பிள்ளைங்களை வந்து பாத்ரூம் கூட்டிட்டு போறது, ஒவ்வொரு சின்ன குட்டி பிள்ளைங்க எல்லாம் டாய்லெட்டுக்கு போவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடி போவாங்க, ரோடு மெயின் ரோடு இருக்காங்க கிராஸ் பண்ணி போகாம பார்த்துப்பாங்க. அப்படி அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, லஞ்சு கொடுக்குற நேரம் எல்லா நேரத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து நல்லா பார்த்துருக்காங்க. எல்லா வாலண்டியர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் எல்லா விதத்துல எங்களுக்கு பிபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது விடுபட்டிருந்தா நன்றி. Okay, now we are in important time. பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய நேரம். I call upon our reverend to come forward. ஆசிரியர் முன்னாடி வந்து நமக்கு பரிசுகளை வழங்க போகிறார். முதலாவது இவ்வளவு நன்மை செய்த ஏசப்பாக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நன்றி சொல்ல போறோம். அப்ப என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணா என்ன பண்ணோம்? எல்லாம் பேசுற முட்டை கண்ணாவா மூடினோம். கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டோம்னா பேச வராது. கண்ணை மூடிட்டா பேச வராது. கண்ணை மூடுடா சின்ன பண்ணி பேருக்கு கண்ணை மூடு. இல்லை சார், இப்போது நிறைவு ஜெபத்தை நம்முடைய நம்முடைய மூத்த தாசன் அவர்கள் செய்வார்.
ஒரு அதுக்கு கண்ணை தந்துங்க. பேச்சு விடுது. பேச்சு வந்தா கண்ணை தந்துங்க. கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசு சுவாமி, மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய், சந்தோஷமாய், நிறைவாய் இந்த நிகழ்ச்சியை இந்த நாள் மாலையில் ஆண்டவரே தகப்பனே அப்பா உங்களுடைய அன்பின் கிருபையின் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே இதோ இந்த டிபிஎஸ் மாணவர்களோடும் ஆண்டவரே அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து வந்து அவர்களோடும் ஆண்டவரே நல்ல முறையிலே சிறந்த முறையிலே நடப்பதற்குரிய எல்லா சூழல்களையும் நீர் எங்களுக்கு நிறைவாக்கி மகிழ்ச்சியாக்கி தந்தமைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் இந்த இடம் முழுவதும் நிறைந்து இருந்தமைக்காக ஆண்டவர் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் உம்முடைய வேதத்தை வாசித்திருக்கின்றார்கள், படித்திருக்கின்றார்கள். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தன்னை ஆண்டவரே பல ஆற்றல்களை நீர் அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். இவைகளெல்லாம் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருக்கும்படியாக உம்முடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக இதை வைக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் 1 மணி வரைக்கும் ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை வழிநடத்தின அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நிகழ்வை ஆண்டவரை நடத்தும்படியாக ஆண்டவரை வந்திருக்கின்ற டைரக்டரை நீ சிறம்பட எடுத்து பயன்படுத்தின உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்தி இன்னும் அவர்களை உங்களுடைய ஊழிய பாதையிலே எடுத்து ஆசீர்வாதத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு நீர் அனுகூலராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவருடைய டிபிஎஸ் ஆண்டவரை டைரக்டருக்காக வேதி கிறிஸ்டிக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களையும் ஆண்டவரை நீர் வலிமையாய் எடுத்து பயன்படுத்தினேன். அவரோடு இணைந்த ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போதகரமாவையும் போதகரையும் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையிலே சிறப்பாய் செய்வதற்குரிய எல்லா நிலைகளிலும் அவர்களை நீர் உற்சாகப்படுத்தினும்படி அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய பரிசுத்தாவியின் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்வதற்கு உம்முடைய அன்பை எங்கள் எல்லார் மேலும் நீர் கொடுத்தருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நடத்தலும் நம்மளோடு இயக்குநரோடும் எங்களுடைய இயக்குநரோடும் ஆசிரியரோடும் அன்பான பிள்ளைகளோடும் பேரண்ட்ஸோடும் நெடுங்கோபர்களோடும் இன்னும் சதா காப்பாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும்
சும்மா நல்லது அது அங்கதான் இருக்கிறான்.